வணக்கம். இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல்ல நல்ல சாஃப்ட்டான, ஃப்ளஃபியான ஒரு பால் பன் வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 12 எம்எல் பால் எடுத்து நல்லா வெதுவெதுப்பாக்கிக்கோங்க. அதுல 3 கிராம் ஈஸ்ட்டும், 1/4 டீஸ்பூன் சர்க்கரையும் ஒண்ணா கலந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டைய எடுத்து பீட் பண்ணி, அதையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. 250 கிராம் மைதால 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 கப் பட்டர், கடைசியா உடைச்சு வச்ச அந்த முட்டையும் கலந்து நல்லா பெசஞ்சுக்கோங்க. அதோட வந்து நம்ம ஈஸ்ட் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பால் அதையும் சேர்த்து பெசஞ்சா இந்த மாரி பிசு பிசுன்னு வந்துரும். அதுல 1 ஸ்பூன் எண்ணெய ஊத்தி கிளிங் ராப் போட்டு நல்லா ராப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வந்துரும். அத வந்து ஒரு 2 நிமிஷம் பெசஞ்சுட்டு, நம்ம மாவ வந்து டாப் பார்ட் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். அதுக்கு பாட்டம் பார்ட்ல இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி, மேல நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி பார்த்து, எந்த ட்ரேல பேக் பண்ண போறோமோ, அந்த ட்ரேல எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி கிளிங் ராப் போட்டு மூடி வச்சிரணும். ஒரு 20 நிமிஷம் விட்டா, 20 டூ 30 நிமிஷம் விட்டோம்னா, இந்த மாதிரி ஃபுல்லா இது நல்லா ரைஸ் ஆயி வந்திருக்கும். அது மேல பட்டர் தடவிட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா, நம்மளோட பால் பன் ரெடி. கடைசியா இது இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் பட்டர் தடவி எடுத்து பார்த்தா, நம்மளோட சுவையான, சூப்பரான பால் பன் ரெடி ஆயிடும்.